நானும் என்னோட ஃப்ரெண்ட் இந்த நாளில் உங்கள்கிட்ட நான் பேச போகிற ஒரு டாபிக் என்னன்னா, அது நான் அப்புறமா சொல்கிறேன். தேவன் நம்ம தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த பூமியில நம்ம யார் யாரோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கோம், யார் யாரோட தான் க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நெய்பர்ஸ், குழந்தைங்க எல்லாம். ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் நான் எடுக்க போகிறேன். வேதத்தில் அப்படியாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாராச்சும் சொல்ல முடியுமா? தாவீது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் தான் எடுப்போம். நான் தாவீது, ஜோனத்தான் பற்றி தான் எடுக்க போறேன். ஆனா அவங்கள பத்தி இல்ல, என்னோட யோனத்தான் யாரு அப்படின்றது தான் நான் எடுக்க போறேன். எனக்கான யோனத்தான் யாரு? எனக்கு யோனத்தான் வேணும்னா தாவீதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னெல்லாம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதலாவது நீதிமொழிகள் 17:17 வாசிக்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபேமிலி ரிலேட்டிவ்னா தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவனுக்கு நம்மளோட எல்லா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தெரியும். அவன் நேராக நீ பண்ணுறதுல இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த பேர் மாதிரிலாம் கிடையாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் மேன்மையாக பண்ணி நான் பேச போகிறேன். நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனின் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். எப்படி ஒரு அயன் மெட்டீரியல் அயனே ஷார்ப் பண்ணுவோம், ஒரு மனுஷனை மீறி யாராலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியும். சொன்னா கூட கேட்டுட்டு விட்டுருவோம். ஆனா ஃப்ரெண்டா இருக்கவன் பின்னாடி பெரம் வச்சுன்னே நிற்பான்னு நினைக்கிறேன். நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிநேகிதனானவன் நமக்கு எப்பவுமே வேணும். எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 20:1-4 வாசிக்க வேண்டாம். இதுல மெயினா தாவீது ஜோனத்தானோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இருக்க நேரத்தில் எனக்கு உறைவிடமா இருக்கிறவர். எப்படியானா, தாவீது சவுலால கொல்லப்பட போறான். அவன் கொல்றதுக்காக சவுல் ராஜா தாவீதை வகை தேடலாம் அப்படின்றப்போ அவன் யோனத்தான்கிட்ட போய் சொல்லுவான். அவ்வளோ நாள் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது கோலியாத்தை வென்றது நிமித்தமா அவன் அந்த அரசு அந்த இதுவெல்லாம் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறமா ஜனங்கள் மத்தியில ஒரு சலசலப்பு வருது. சவுல் கொன்றதோ இவ்வளோ, தாவீது கொன்றதோ இவ்வளோன்னு சொன்னதுனால சவுலுக்கு ஒரு பொறாம வருது. அவனுக்கு இருந்த ஒரு நார்மலான லைஃப்ல ஒரு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸ் வர நேரத்துலயும் தாவீதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவா இருந்த ஒரு ஆள் ஜோனத்தான் தான். நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி 1000 காரியங்கள் மாறுதலா வரும். ஸ்மூத்தா போயிட்டு இருக்க லைஃப் திடீர்னு ஏதாவது ஆகும். திடீர்னு நம்ம ஹெல்த் ஆகும், ஹெல்த்ல டிஃபரன்சியேஷன்ஸ் வரும். நம்ம ஃபேமிலியில ஃபினான்ஷியல்ல நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும், நிறைய காரியங்கள் வரும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்மளோட ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னா நிஜமாலே ஒரு ஜோனத்தான் அதுக்காக வேணும். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நம்மளோட ஜோனத்தான் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அவங்க கிட்ட
ஓப்பன் அப் பண்ணும்போது ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும் பொழுது நம்ம இன்னுமாய் கிறிஸ்துக்குள்ளாவும் பலப்படுவோம். அந்த காரியங்கள்லயும் நமக்கு வந்து ஒரு மாறுதல் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யோபு எடுத்துக்கலாம். யோபுக்கு வந்து எல்லா காரியங்களும் அவங்க விட்டு போச்சுன்னு சொன்னப்போ யோபு 2:11-13 பார்த்தோம்னா அந்த நிமிஷமே கேள்விப்பட்டப்பவே வந்து யோபோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துருவாங்க. வந்து அவனோடவே சாம்பல்ல வெட்டுடுத்தி உட்காந்து அவனோட வந்து விசாரிக்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கான சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது எல்லா காரியங்களும் நம்ம விட்டு போகும்போதும் நமக்கு வந்து பலனா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிஜமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கான ஜோனத்தாரோ நிஜமாவே இருப்பாங்க. எப்படியானா அவங்க யோபோட வைஃபே வந்து அவர் வந்து சொல்லிடுவாங்க, நீ வந்து தேவனை வந்து மறுதளிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட அவ்வளோ ஒரு கான்வர்சேஷன்ஸ் போகும். இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வந்த ஆளுங்க யாருன்னு சொன்னா வைஃபை காட்டிலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளும் நம்மளோட ஜோனாத்தானுக்கு நம்ம சப்போர்ட்டா இந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் நமக்கு உண்மையா வந்து தேவைப்படுற நேரத்துல நம்மளோட ஜோனாத்தானும் நமக்காக சப்போர்ட்டா வந்து நிற்பாங்க. அதே போல ரூத் நவோமி அவங்கள கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எப்படின்னா ரூத் வந்து நவோமி வந்து ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் பொழுது ஹஸ்பண்ட்ஸ் அவங்க இருந்த இடத்துல பஞ்சம் வரும்போது பசங்க எல்லாரையுமே இழந்த போது அவங்க மருமகளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்லயே போயிடுதுன்னு சொன்னப்போ ரூத் மட்டும்தான் அவங்களோட இருப்பாங்க. ஸோ உங்க ஜனம் என் ஜனமா இருக்கும், உங்க மக்கள் என் மக்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல நமக்கு உண்மையான ஒரு ஜோனத்தான் இருந்தா இந்த ரூத்தை போல நம்மளோட எல்லா காரியங்களும் நம்மளோட இருப்பாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் தாங்கவும் ஒருவரோட வாரத்தை சுமக்கவும் ஒருவரை தேற்றவும் நிச்சயமா ஒரு ஜோனத்தான் வேணும். சில பேர் இருக்கும், நம்மளோட வீட்டில் கூட நம்ம எல்லா காரியத்தையும் சொல்ல மாட்டோம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கான ஜோனத்தான் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். கிறிஸ்துவோட நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பண்ணி இந்த தனிப்பட்ட காரியத்தில் நீங்கள் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஓகே ஃபைன். அதையும் தாண்டி எனக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும், என்னால் என் ஹஸ்பண்ட சொல்ல முடியல, ஒய்ஃப்ட சொல்ல முடியல, பசங்ககிட்ட சொல்ல முடியல, என் சொந்தக்கார்ட்ட சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்குன்னு ஒரு ஜோனத்தான் இருக்கும்போது நீங்கள் எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், வேர்ல்டி லைஃப்லையும் அவங்க இருக்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க உள்ளான ரகசியத்தை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். நான் இப்ப சொன்னது போலதான் யாருமே நீங்க வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்றப்போ நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 சாமுவேல் 23:15-8 படிக்கலாம். இதுதான் என்னன்னா இவங்க வந்து ஜோனத்தானோட அப்பா தான் ராஜா. அவர் நினைச்சிருந்தாருன்னா இவரை வந்து இது பண்ணிட்டு இவன் நெக்ஸ்ட் ராஜாவா இருந்தாங்க ஜோனத்தான். ஆனா அவங்க பண்ணல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தான் அறிஞ்சதுனால தாவீதுக்கு போயிட்டு நீ தான் ராஜாவா இருக்க, நீ ஃபர்ஸ்டா இரு, நான் செகண்டா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாமே சொல்றா. எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அப்பா உனக்கு கொண்டு வரான்,
காப்பாற்றி தப்பிச்சு ஓடிடு இவ்வளோ விஷயத்தையும் வந்து அவன் வந்து அவ்வளோ அவங்க நினைச்சிருந்தா அவன் வந்து வித்வால் பண்ணிக்கலாம் சொல்லாம. ஆனா வந்து அது எதுவுமே பண்ணாம அவன் எல்லா விஷயத்தையும் வந்து தாவீதுக்கு வந்து வெளிப்படையா வச்சான். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிம்சோன் பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு அவனோட வந்து அவன் வந்து சிலை பிடிக்கும்படியாய் தேடுவாங்க அவனை வந்து. ஆனா என்னதான் பண்ணாலும் அவனை வந்து சிறை பிடிக்கவே முடியாது. ஏன்னா பலசாலி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெலிலால் தெலிலால் மூலியமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட ரகசியத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க. இவனும் தெலிலாலை நம்பி சொல்லுவான். ஆனா தெலிலால் என்ன பண்ணிடுவான்னா அது வந்து அவனுக்கு கேடா முடியும்படி செஞ்சிருவான். ஸோ நம்ம ஜோனத்தானை நம்ம வயசா செலக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஞானமா நம்மளோட ஜோனத்தானை நம்ம செலக்ட் பண்ணி இருந்தோம்னா நம்ம சொல்ற நம்மளுடைய இன்னர் செல்ஃபோட காரியங்களோ உள்ளார்ந்த காரியங்களோ இல்லை நமக்கு உண்டான ரகசியமான காரியங்களோ நிச்சயமா அவங்க வந்து ஜோனத்தன் தாவீதை போல பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி சிம்சனுக்கு உண்டான அவங்க வைஃப் கிட்டயும் அவர் முன்னாடி வந்து சொல்லியிருப்பாரு விடுதலைக்கான இது வேணும்னு சொல்லிட்டு. அதையுமே வந்து அவங்க வந்து நேரா போய் ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போட அவங்க வந்து போய் நின்று இருப்பாங்க, நீங்க எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அவரும் சொல்லியிருப்பாரு. அதனால வந்து சிம்சனுக்கு 2 வாட்டியுமே வந்து கேடுதான் வந்திருக்கும். ஒரு வாட்டி அவனுக்கு பரிசா சொன்ன எல்லா காரியமே கொடுத்திருப்பான். இன்னொரு வாட்டி அவனோட மகிமையான காரியங்கள் தேவன் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் இழந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டான ஒரு ஆளா வந்து அந்த இடத்துல நின்று இருப்பான். ஸோ சிம்சன் மாதிரி நம்மளோட சீக்ரெட்ஸ் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லாம நம்ம ஜோனத்தான் யாரு நம்ம செலக்ட் பண்ணி உண்மையா வச்சிருந்தோம்னா அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த வசனத்திலே லாஸ்டா நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து தேவனுக்குள்ளாக உடன்படிக்கை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ உங்களோட ஜோனத்தான் வந்து ஒரு காமினன்ட் பார்ட்னரா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா முதலாவது நீங்களும் உங்க ஜோனத்தானையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க பேசுறது இப்படி இருக்கு, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தேவன் உங்களுக்கு அவங்களதான் உங்க ஜோனத்தான காமிச்சிட்டாங்கன்னா நீங்க அவங்களை ஃபர்ஸ்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது தேவனுக்குள்ளாக நீங்க 2 பேரும் கட்டப்பட்டிருக்கணும். 3வது நீங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து சப்போர்ட்டா இருக்கணும். இது வந்து காமினன்ட் பார்ட்னர். நீங்களும் உங்களோட ஜோனத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்றீங்க அப்படின்னா இந்த காரியங்களை நீங்க வந்து முற்படும் போது தேவன் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நிலைச்சு நிற்க பண்ணுவார். அடுத்தபடியா எனக்கும் என் ஜோனத்தானுக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது வந்து பிரசங்கி 4:9-10. எனக்கு ஜோனத்தான்லாம் வேணாம், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இந்த வசனம் உங்களுக்காக தான். நீங்க தனிப்பட்ட காரியங்களை நீங்க வந்து பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனா வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது ஒரு மனம் எங்க விட்டோம் அவங்க விடுதலை உண்டுன்னு. அதே போல 2 பேரா இருக்கிறதுனாலும் நீங்க விழுந்தா கூட தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. அதனால உங்க ஜோனத்தால் 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், அது கர்த்தர் உங்களுக்கு தருது. அந்த 2 பேர் 3 பேருக்குள்ள உண்டான ஐக்கியத்தை வந்து நீங்க தான் பலப்படுத்தணும். அடுத்ததா வந்து யோபு 42:10 பார்க்கலாம். இது என்னன்னா யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏன்னா யோபுக்கே வந்து அந்த சாப்டர்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவ்வளோ பாடு இருந்திருக்கும். நடுவில் அவங்க கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, தேவன் பேசியிருப்பார், எல்லாமே நடந்திருக்கும். கடைசியாக வந்து தேவனை வந்து ஒரு மாதிரி பேசினதுக்காகவே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிமிஷத்துல கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் ஒரு நிமிஷமா வந்து வேண்டுதல் செய்வாரு. அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டுதல் செய்யும் போது யோகோட சிதைப்பு தன்னாலவே மாற்றப்பட்டது. நம்மளும் வந்து நம்மளோட காரியத்தை வந்து மேம்பு பாராட்டாம எனக்கே வந்து
அவங்களுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து இப்போ வரைக்குமே நம்ம சமையல எல்லாம் நிறைய லிஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம ஜெபிப்போம். நம்ம வந்து நமக்காக இல்லை, அநேகருக்காக இந்த சபையில வந்து ஜெபிச்சிருக்கோம். தனித்தனியாகவும் எல்லாரும் அந்த லிஸ்ட்டை வச்சு ஜெபம் பண்றோம். அது எல்லாமே ஓகே. ஸோ அதே போலதான் நம்ம வந்து இருக்கிறோம். என் பாடே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நினைக்க கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோட இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செய்யறதுக்கு நம்மளோட ஹிண்ட்ரன்ஸான காரியம் எல்லாமே தன்னால மாறும். இது தேவன் நிறைவேற்பார். அடுத்தபடியா பிலிப்பியர் 2:3 வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணப்படுவீர்கள். இது என்னன்னா நான் இப்ப சொன்னதுதான். எனக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் இருக்கவே கூடாது. ஜோனத்தான் ஒருத்தன் வந்து என் கூட இருக்கான் அப்படின்னு சொன்னான். எங்க 2 பேருக்குள்ளேயும் செல்ஃபிஷ்னஸ் வரக்கூடாது. நாங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணுவோம். செல்ஃபிஷ்னஸ் வரக்கூடாது. 2 பேருக்குள்ளும் வரக்கூடாது. 2 பேர் மத்தியிலையும் வந்து வரக்கூடாது. ஸோ நீங்க வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே போல ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க எதுனா குறை உள்ளவங்களா இருந்தா கூட, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து மன்னிச்சு அவங்க வந்து இன்னுமா அவங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்திலையோ இல்லை அவங்க காரியங்களையோ ஸ்ட்ராங்கா அவங்க நிற்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணலாம். நெக்ஸ்ட் கொலேசியர் 3:12-14. முதலாவது 12வது வசனத்துல பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து இங்க நிறைய குவாலிட்டிஸ் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த குவாலிட்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தரிச்சவங்களா இருக்கணும். இண்டிவிஜுவல்ஸாகவும் சரி, ஒரு டோவாகவும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர்ஸ் இந்த குவாலிட்டிஸை வந்து நம்ம தரிச்சவங்களா இருக்கணும். ஒருவன் குறிப்புள்ளவனானால் கிறிஸ்துக்குள்ளாக அவன் வந்து பலப்படுத்தணும். இது எல்லாமே பண்ணணும். என் செல்ஃப்லெஸ்னஸே இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானது அன்பு. நம்ம நியாயப்பிரமாணத்திலையும் பழைய பாட்டிலையும் சரி, புதிய பாட்டில் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் சரி, அன்பு தான் பிரதானம். அன்பு இருந்தா வேற எந்த காரியமும் நமக்குள்ளாக வராது. ஸோ அந்த அன்பை நம்ம தரிச்சுக்கிட்டோம். இந்த 12ஆம் வசனத்துல இருக்கிற இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்ம தரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜோனத்தானும் இன்னுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படலாம். நீதிமொழிகள் 12:20. இதுவும் வந்து அதே மாதிரி தான். என்னன்னா எனக்கே பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. இவங்க நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடவும் கூடாது. நான் வந்து அவனுக்கு சமாதானம் சொன்னேன் அப்படின்னா முதலாவது அது எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி. நான் சொல்லிட்டேன், எனக்கு தேவன் சொன்னதுபடி நான் அவங்களுக்கு ஆலோசனையை சொல்லிட்டேன். அது கேட்கறதும் கேட்காததும் அவங்க இஷ்டம். ஆனா அவர் சொன்னதை நான் போய் சொல்லிட்டேன். என் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி அதை வந்து ப்ரொமோட் பண்றதுனால எனக்கு நிம்மதி தான் கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அவங்க கேட்குறாங்க, கேட்கல, அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, டிஸ்ஆனர் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்டான காரியத்தை தேவன் எங்க வெளிப்படுத்துறாரோ அதை போய் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அடுத்தது நீதிமொழிகள் 13:18. லாஸ்ட் மட்டும் வாசிக்கலாம். அதுதான், அவன் கேட்டானா அவன் கடன் அடைவான், கேட்கலன்னா அதுக்கு அர்த்தம் கையில. அவர் அதை வேற எப்படி சொல்லணுமோ அந்த நம்பருக்கு அவர் அப்படியாய் வந்து சொல்லுவார். அடுத்தது நீதிமொழிகள் 27:5-6.
பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. திற்றான் போச்சிட்டு உங்களுக்கு கொடுத்த ஜோனத்தானே நீங்க இழந்து போகாதபடிக்கு அவன் சொல்ற கடிந்து கொள்றத ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம 6ஆம் வசனம் வாசிக்கலாம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவை விடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அவன் அடிச்சாலுமே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவன் அப்படியாய் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருப்பார் அப்படின்ற ஒரு திங் வந்துச்சு அப்படின்னா அவன் இவ்வளோ திட்டுறானே அப்படின்னு கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதுபடி இல்லாம வஞ்சனையா நம்மகிட்ட இல்லை சிஸ்டர் நீங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கூட வச்சுட்டாங்க. அடுத்ததா ரோமர் 12:9-11. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். பண பண்டிகையிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரியத்து நிமித்தமாகவோ நீங்க ஆதி அன்பு நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா போக போக உங்களோட அன்பு மாறி போச்சு அப்படின்னா அதை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். திரும்பவும் அதே ஆதிக்குரிய அன்புக்கு நீங்க திரும்ப வந்தீங்கன்னா நீதியாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க ஒன்றிணைந்து செய்யும் போது தேவன் அந்த இடத்துல மகிழ்வு கொள்வார். இல்ல உங்க 2 பேர் மூலியமாவோ உங்க 3 பேர் மூலியமாவோ தேவன் அந்த இடத்துல வெளிப்படுவார். அடுத்தது ரோமர் 14:12-13 வாசிக்கலாம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவன் கணக்கு ஒப்பிருப்பார். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகளில் தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் ஓடல் ஆகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்னன்னா 2 பேர் தான் இருப்போம், 3 பேர் தான் இருப்போம். அதுலயே சண்டை, யார் ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட், யார் நீதிமான் யாரு பரிசுத்தவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உங்க தேவனுக்கு கணக்கு சொல்லணும். உங்க கூடவே இருக்கிற யோனத்தானை குறிச்சே நீங்க ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளான கணக்கு நீங்க தான் கணக்கு சொல்லணும். ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லப்படவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்கப்படவன். பணிந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்கப்படவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்கக்கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யப்படவன். இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கும் வேற வேற விதமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்திருக்கிறார். அது தேவன் நம்ம மேல வச்ச கிருபையின்படியாய் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு அவர் முடிஞ்சிருப்பார். ஒருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கும், ஒருத்தவங்க நல்லா ஜெபிப்பாங்க. இவங்க தீர்க்க தரிசனமாவோ இல்ல வெளிப்பாடாவோ பார்த்து ஒரு விஷயத்த சொன்னா உடனே கிளாஷ் ஆயிடும். நீ எப்படி சொல்லலாம், இல்ல நாங்க கண்டோம்னு சொல்லிட்டு நீங்க போய் 3rd பர்சனுக்கு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே கிளாஷ் ஆயிடும். நீங்க 2 பேர் ஒண்ணா இருக்கீங்க இதெல்லாம் சொல்றீங்களா, எங்க வீட்டு நிலைமை இப்படி ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. உங்களுக்கு வெளிப்பாடு வந்துச்சா நேரா போய் அவங்க கிட்ட தேவன் வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு வந்துருங்க. அவங்க பதிலுக்கு என்ன பேசுறாங்கிறது நமக்கு தேவையில்லை. அதை நீங்க கேட்க சொல்லவே லேசப்பானாங்க. உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்க அதை யூஸ் பண்ணீங்க, நீங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு அது உபயோகப்படும் தான் அந்த வரமும் கீழ்க்கையும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்படி வயசா யூஸ் பண்றதுலாம் பார்க்கணும். வெளிப்பாடு வந்துமே நம்ம இல்லை அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க கிளாஷ் ஆயிடும், சண்டை போடுவாங்க, அவங்க இவங்களுக்கு க்ளோஸா இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையின்படியாய் வெவ்வேறு வரங்கள் சொன்னதுபடியாய்
அந்த வரங்களை நம்ம வழியா யூஸ் பண்ணோம். அது 2 பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, 2 பேருக்கு சுற்றி இருக்கவங்களோட இருந்தாலும் சரி. அடுத்ததான் நீதிமொழிகள் 16:27. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் புராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். உங்க 2 பேருக்கு நடுவுல கிளாஷ் உண்டாக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா தேர்ட் பர்சன் வந்து இவங்க கிட்ட இருந்து கேட்டு அது இவங்க கிட்ட மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இல்ல உங்க 2 பேரும் நீங்க 2 பேருமே சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை வந்து பண்ணவே கூடாது. கோல் சொல்றதுனால நிறைய நட்பு வந்து விரிஞ்சிருக்கு. நிறைய ரொம்ப காலத்து நட்பெல்லாம் கூட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோல் சொல்றதுனால வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க ஜோனத்தன் தானே அது, உங்களுக்கு தெரியும் உங்க ஜோனத்தன் பத்தி அவங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோலை நம்பி, அந்த ஒரு காசிப்பை நம்பி, அந்த ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்த நம்பி நீங்க உங்க ஜோனத்தானே எழுந்து போகாம இருங்க. அடுத்ததா சங்கீதம் 56. என் அலைச்சல்களை தேவனில் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஏன்னா தேவன் தாவீது இந்த இடத்துல கண்ணீரை குறித்து பேசியிருக்கிறார். உலகத்தின் காரியத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம கண்ணீரை எதுக்காக யூஸ் பண்றோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜோனத்தான் இருக்கா, நீங்க 2 பேர் சேர்ந்து, ஏன்னா வசனமே அப்படிதான், எங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டீங்களோ என் நாமத்தினால நீங்க எதுக்கிட்டாலும் தருவேன், அங்க ஒரு விடுதலை இருக்கும், அங்க அவர்கிரியே செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆராதனையில கூட நம்ம வந்து ஜபத்தை பத்தி தான் பார்க்கணும். ஸோ நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், நானும் என் யோனத்தாலும் சேர்ந்து எதுக்காக ஜெபிக்கிறோம், எதுக்காக நம்ம கண்ணீர் படிச்சு ஜெபிக்கிறோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நிறைய காரியம் இருக்கு. நம்மளை விட ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரோட்ல இருக்கவங்க, வீடு வாசல் இல்லாதவங்க இருக்காங்க. எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்கு. நம்ம ஜபம் பண்ணணும், நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுலலாம் நம்மளை நாமளே ஈடுபடுத்திப்போம். நான் லாஸ்டா ஒரே ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒரே சொல்லி முடிக்கிறேன். பாவம் அப்படின்றது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பாவம்ன்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ணா சர்வன்ஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்க பாவம் வந்து ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாவங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு சொல்லுவோம், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய காரியங்கள் செய்வோம், அது பாவமா இருந்திருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு விஷயத்த தான் நான் வந்து உங்க இடத்துல சொல்ல போறேன். அது வந்து சாப்பாடு குறிச்சுதான். சாப்பாடு எப்படி அப்படின்னா, நமக்கு பழைய பாட்டுல லேவியர் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் சுத்தமானது எதெல்லாம் அசுத்தமானது, எதை நம்ம புசிக்கணும் புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே புதிய பாட்டையும் ரெண்டு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலதை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் வந்து வேதத்தின் மூலியமா நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். சில ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அப்படி இருந்தும் வந்து சாத்தானானவன் தந்திரமாய் எவனை விழுங்கலாம் என்று லட்சிய சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி தெரிகிறான்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ எவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபுட்டுலேயும் வந்து பாவமானது வந்துடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். அதை வந்து நம்ம தான் சோதிச்சு அறியணும். எப்படின்னா தானியலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பாபிலோன் தேசத்துக்கு போகும்போது நீங்க வந்து ராஜ விருந்தை தான் புசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின்படி அந்த அனிமலோட ரத்தமோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டியோ போட்டு சமைச்சா இல்லை செஞ்சுதான் நம்ம வந்து அதை வந்து சாப்பிடக்கூடாது. அதை இவங்க ஐடென்டிஃபை பண்ணதுனால அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து புசிக்க மாட்டோம், எங்களுக்கு இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் தானியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை ஐடென்டிஃபை பண்ணி தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தாம அதை விட்டு விலகி நின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து பாவம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஃபுட்ல வந்து
சாட்டனிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சிம்பிள்னா கிராஸ்ன்னு சொல்லுவோம். முஸ்லிம்ஸ்க்குனா இந்த நிலா போடுவாங்க, இல்லைன்னா நம்பர் எழுதுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே சாட்டனிக் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் எந்த ஃபுட்லலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது. எப்படி அப்போ நான் எல்லாத்தையுமே நீ வந்து பார்த்து பார்த்து சாப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். எப்படியாவது வந்து தானியல் வந்து அதை வந்து அறிஞ்சவனா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவனா, அதை விட்டு தங்களை தாங்களே தீட்டுப்படுத்திக்காம விலகி நின்னாங்களோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும். செகண்ட் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிஸ்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிஸ்கெட்க்கு மேலே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதை வந்து ஒன்னொன்னும் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிக்சரில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நடுவில் இருக்க சிம்பிள் என்னன்னா, அது வந்து சாத்தானோட சிலுவைன்னு சொல்லப்படுற ஒரு சிம்பிள். அது அந்த ஃபுட்டில் இருக்குது. எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ருக்கோன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே சாப்பிடக்கூடாதுன்னு இது கேட்டதுனால தோணுச்சுன்னா இது நிறுத்திடுங்க. அடுத்த இமேஜ். இந்த ட்ரிங்க்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மான்ஸ்டருக்கு அந்த 3 லைன் இருக்குல்ல, அந்த 3 லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஹீப்ரூ லாங்குவேஜில் 6ன்ற நம்பர் குறிக்கும். ஸோ அந்த 3மே சேர்த்தா 666 தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஓலை வந்து கிராஸாக ஓலை வந்து ஒரு ரவுண்ட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த இன்வெர்ட்டடாக குடிக்கும் போது அது வந்து இன்வெர்டட் கிராஸ், அது வந்து சாத்தானோட சிலுவை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் பிக்சர். இன்னொன்று ஸ்டார்பக்ஸ், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் இது. கிளாஸினஸ் வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்பக்ஸோட கப் வச்சுட்டு ஒரு மாடலில் நடந்து போனாலே போதும். நான் வந்து ரொம்ப பெரிய எனக்கு இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஆதியாகமத்துக்கு வரலாம். ஆதாம் ஏவாள் வந்து தேவன் படைச்சாரு, எல்லாத்தையுமே சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும்தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த கனி வந்து ஆனால் எப்படி இருந்ததுன்னா மற்ற பழத்தை மாதிரி தான் அதுவும் ஒரு இது. அதுக்கு ஒன்றும் கண்ணு மூக்கு வாய் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப அனுகூலமாகவும் இல்லை. அதுவும் நார்மலாக ஒரு ஃப்ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சோதிச்சு அறிஞ்சிருக்கணும். ஏவாள் வந்து அதை சாப்பிட்டாங்க. ஏவாள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆதாம்கிட்டையும் அதை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆதாம் ஒரு நிமிஷம் அதை வந்து சோதிச்சு பார்த்துருக்கலாம், நீ இந்த பழத்தை எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருமே வந்து அதை வந்து பண்ணாததுனால அவங்க அவங்களோட மகிமையை இழந்து ஏதேனும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஸ்கேட் ஃபுட் ஐட்டம்ஸையோ இல்லை சாட்டனிக் சிம்பிள்ஸ் போட்ட ஃபுட் ஐட்டம்ஸையோ சாப்பிடும் பொழுது நம்மளும் நம்மளுடைய மகிமையை இழந்து தான் போகும். எப்படியாவது நம்ம திருவருத்தி எடுக்கும்போது அந்த ரத்தமும் மாம்சமும் நம்மளோட செஞ்சு கீழே செய்வோம், பலப்படுத்தும்ன்ற ஒரு விசுவாசம் இருக்குதோ, அதே மாதிரி இந்த ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது நமக்கு உண்டான மகிமையான காரியங்களும் நமக்கு உண்டான கிரியைகளும் நம்ம ஒன்றுனா தேவனுக்குள்ளாக இழந்து போயிட்டே இருக்கும்ன்றத வந்து நினைவு வச்சுக்கோங்க. லாஸ்ட் பிக்சர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இலுமினாட்டி இந்த கை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாருமே ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணும்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு சாட்டனிக் சிம்பிள்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தான் சோதிச்சு அறியணும். ஏன்னா வந்து பாவம் ரொம்ப 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 சிம்பிள். டோர் ஸ்டெப்லலாம் இல்லை, அது வீட்டுக்குள்ளேயே நம்மளோடவே தான் இருக்குது. ஒவ்வொரு காரியத்துலையும் நம்ம தான் சோதிச்சு அறியணும். இதை பகிருங்க. அதே போல் உங்கள் ஜோனத்தானை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலன்னா தேவன்கிட்ட கேளுங்க, எனக்கு உங்களோட ஜோனத்தானை காண்பிக்கலைன்னு சொல்லிட்டு தேவன் காண்பிப்பார். உங்கள் ஜோனத்தானோட நீங்கள் நிறைய காரியங்கள் செய்யுங்க, நிறைய பேருக்காக செஞ்சீங்க, தேவனுக்குள்ளாக வெளிப்படுங்க. சட்ட தாமிர வார்த்தையை சொல்லிப்பார்.